என் உதவியாளர் படம் எடுக்க எனக்கு ட்ரிப்பு ஏறிக்கொண்டிருக்கின்ற போதும் அந்த ட்ரிப்பை கைட்டி வச்சுட்டு நான் இருந்த மருத்துவமனையிலிருந்து ஒரு வீடியோ வெளியிட்டேன். திடீரென்று பொள்ளாச்சியில் சில காம வெறியர்கள், அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த சூறையாடிய இந்த கும்பல் இந்த மண்ணில் உயிரோடு நடமாடுவதற்கு எந்தவித தார்மீக உரிமையும் அவர்களுக்கு இல்லை. யாரோடு கூட்டணி சேர்கிறது அல்லது யாரை ஆதரிக்கிறது என்பதை குறித்து ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் அல்லது ஒவ்வொரு பத்திரிகைகளும் அவரவர்களின் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சில செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். அது பத்திரிகை அப்படிதான், அது அவருடைய கடமை, அதை நான் எந்த குறையும் சொல்லவில்லை. அதையும் தாண்டி சில கட்சி சார்ந்த சமூக ஊடகங்களில் இயங்குகின்ற தம்பிமார்கள் அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கருத்துக்களை பதிவிடுவதும், வேல்முருகன் இந்த கட்சியோடு கூட்டணி வைத்துவிட்டார் என்று சொல்வதும், இந்த கட்சியில் போட்டியிடுகிறார் என்று சொல்வதும், இந்த கட்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்து விட்டார் என்று சொல்வதையும் நான் முற்றுமுதலுமாக நான் மறுதலிக்கிறேன். இதுவரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் இடம்பெறுகிறோம் என்கிற முடிவை நாங்கள் அறிவிக்கவில்லை. எங்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் நடந்தது. அங்கு கூடி நாங்கள் விவாதித்திருக்கிறோம். அதற்கு பிறகு 3000 பேர் கலந்து கொண்ட கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கடலூர் மாவட்டம் வடலூரிலே நடந்து அங்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக என் கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளும் சமகால அரசியலை குறித்து விவாதித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை கூறியிருக்கிறார்கள். அந்த பொதுக்குழுவில் என்னால் திடீரென்று கலந்து கொள்ள இயலவில்லை. அன்றைய தினம்தான் எனக்கு உடல்நிலை மிக பெருமளவில் பாதிக்கப்பட்டு நான் எங்களுடைய மாவட்ட துணை பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால், திரு வெங்கட் கொற்றமூர்த்தி, எங்கள் சென்னை மாவட்ட நிர்வாகிகளோடு நான் பயணமாகி புறப்பட்டு வீட்டிலிருந்து பயணமாகிற நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு உடல்நிலை பாதிப்பு திடீரென்று ஏற்பட்டு ஒரு மயக்கம், அதாவது வாந்தியுடன் கூடிய ஒரு மயக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த பொதுக்குழுவில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைமைகளாக இருக்கின்ற பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமை நிலை செயலாளர், அடுத்த நிலை பொறுப்பாளர்கள், தலைமை குழு, செயற்குழு உறுப்பினர்கள் அங்கு விவாதித்திருக்கிறார்கள். அந்த விவாதத்தின் இறுதியில் இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வேல்முருகன் அவர்கள் என்ன முடிவை எடுக்கிறார்களோ அந்த முடிவை இந்த பொதுக்குழு மனதார வரவேற்று ஏற்றுக்கொள்கிறது என்று அனைவரும் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதற்கான அதிகாரத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த அதிகாரம் வழங்கிய நாளிலிருந்து நான் ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு சூழல் எனக்கு இயற்கையாகவே அமையவில்லை. அதற்கு காரணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 28ஆம் தேதி அந்த மாபெரும் நீதி கோரும் பேரணி, அதாவது மத்திய அரசு பதவிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறைகளிலும் 90% வேலைவாய்ப்பும், மாநில அரசு பதவிகளில் 100% வேலைவாய்ப்பும், இங்கே இருக்கிற தனியார் பெரும் நிறுவனங்களில் 90% வேலைவாய்ப்பும் என்கிற ஒரு உயரிய ஒரு நோக்கத்திற்காக சாதி மதம் கட்சிகளை கடந்து இங்கே வாழ்கின்ற 7 கோடி மக்களின் எதிர்கால பிள்ளை செல்வங்களுக்காக ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு பேரணியை நடத்தி மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வேலை உறுதி வாய்ப்பு சட்டம் இயற்ற வேண்டும் இந்த கோரிக்கைக்காக என்று பேரணி நடத்தினேன். அன்றே நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டேன் என்பது உங்களுக்கு சில பத்திரிகை நண்பர்களுக்கு, நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு தொடர்ந்து அடுத்த நாள் ஐயா நல்லக்கண்ணு, ஐயா பழநெடுமாறன் போன்றவரோடு நான் கலந்து பேசி என்னுடைய தலைமையிலான தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் ஏனைய மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அடங்கிய காவேரி பாதுகாப்பு குழுவும் தமிழ் அமைப்புகளும் சேர்ந்து காணடிக்கப்பட்டிருக்கிற முகிலன் அவர்களை கண்டுபிடிக்க கோரி காவல்துறை ஆணையர் உயரதிகாரியிடத்தில் முறையிடுவது, நீதிமன்றத்தை நாடுவது என்ற தொடர் பணிகளில் நாங்கள் ஈடுபட்டோம். அதற்கு பிறகு பேரறிவாளின் தாய் அற்புத அம்மாள், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்காக தமிழ்நாடு முழுவதும் சென்று பொதுமக்களை சந்தித்து என் பிள்ளை விடுதலைக்கு உதவி செய்யுங்கள் என்று பொதுமக்களிடத்திலும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களிடத்திலும் மாவட்டந்தோறும் சென்று அவர் ஒரு மடிப்பிச்சை கேட்டார். அந்த மடிப்பிச்சை போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு பிரதான பங்கெடுத்து கொண்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதற்கு பிறகு கடந்த 7ஆம் தேதி நடந்த மாபெரும் மனித சங்கிலி பேரணியில் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது இதே மாதிரி மருத்துவ அதிகாரியிடத்தில் 1 மணி நேரம் அனுமதி கேட்டுவிட்டு
வந்து கலந்து கொண்டு திரும்பவும் நான் மருத்துவமனைக்கு சென்று தொடர் சிகிச்சையில் இருந்து வந்தேன். ஆக திடீரென்று பொள்ளாச்சியில் சில காம வெறியர்கள், அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கட்சியின் பொறுப்பில் இருக்கிற ஒருவர் தன்னுடைய சக நண்பர்களோடு நூற்றுக்கணக்கான என் இளம் தங்கைகளை அநியாயமாக அக்கிரமாக ஆசை வார்த்தைகளை கூறி எனக்கு ஆளுங்கட்சியில் முதல்வரை தெரியும், அமைச்சரை தெரியும் என்று வாக்குறுதியை தந்து ஆசை வார்த்தைகளை காட்டி அவர்களை அழைத்து வந்து பண்ணை தோட்டங்களிலும் தனியார் விடுதிகளிலும் ஏன் அரசாங்கத்தினுடைய கெஸ்ட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே கூட அவர்களை வைத்து கதற கற்பழித்திருக்கிறார்கள். அப்படி கற்பழிக்கப்படுகின்ற காட்சிகளை அவர்களுக்கு தெரியாமலேயே வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு அவர்கள் திருமணமாகி கணவன் மனையோடு குழந்தையோடு வாழ்கின்ற ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கின்ற தருணத்தில் இந்த படங்களை அவர்களுக்கு அனுப்பி இதை நான் வெளியிடுவேன் என்று மிரட்டி மேலும் நூற்றுக்கணக்கான பெண்களை அந்த கும்பல் சூறையாடி இருக்கிறது. இந்த சூறையாடிய இந்த கும்பல் இந்த மண்ணில் உயிரோடு நடமாடுவதற்கு எந்தவித தார்மீக உரிமையும் அவர்களுக்கு இல்லை. நான் மரண தண்டனைக்கு எதிரானவன் தான். ஆனால் இந்த பொள்ளாச்சி சம்பவத்திற்கும் பிறகும் நம்முடைய போரூர் அருகே ஒரு 3 வயது குழந்தையை ஒரு கணினி படித்த ஒரு பொறியாளர் வெறியன் சிதைத்து சின்ன பின்ன ஆக்கிய பிறகும் என்னுடைய கொள்கையில் இருந்தே கூட நான் மாற்றம் செய்வதற்கும் சமரசம் செய்வதற்கும் தயாராக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காரணம், கட்டுப்பாடற்ற முறையில் இன்றைக்கு பெண்கள், கல்லூரி பெண்கள், பள்ளி மாணவிகள், பச்சை குழந்தைகள், ஐடி செக்டாரிலே வேலைக்கு செல்கிற குழந்தைகள் என்று யாரென்று பாராமல் அநியாயமாக காம வெறியாட்டத்திற்கு காம அந்த எச்சிக்கு பயன்படுத்துகிற அநியாயம் அக்கிரமம் நடக்கிறது. அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பிலே இந்த நாட்டுடைய ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு மேன்மை மிக்க மரியாதை மிக்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்களை காப்பாற்றுவதற்கு துணை போகிற பேரவலம் நடக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேல அரசியல் சாசன சட்டத்தின் கால் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், அது பத்திரிகை ஊடகங்களிலே பல அமைச்சர் பெருமக்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள், அல்லது இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவிகளை இருந்து சட்டமன்றத்தை வழிநடத்துவர்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் தொடர்பு இருக்கிறது என்று ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் இணைய செய்திகளிலும் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற போது என்னால் மருத்துவமனையிலே தொடர்ந்து சிகிச்சையளிக்க முடியவில்லை. ஆதலால் தான் என் கட்சிக்காரர்களுக்கு ஈரோடு திருப்பூர் மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்களை அழைத்து உடனடியாக இதற்கான போராட்டங்களை முன்னெடுங்கள் என்று அறிவுறுத்தியிருக்கிறேன். நேற்றைய தினம் மகளிர் மனித சங்கிலி பேரணியிலே என் கட்சியினுடைய மகளிர் அணி பொறுப்பாளர்களும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இந்த அநியாய அக்கிரம கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை மிக எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. ஆக இதில் யார் உண்மையான குற்றவாளிகள் என்பதை நம்முடைய சிபிஐ விசாரணை உடனடியாக செய்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்படுவதற்கான ஒரு நடவடிக்கையும், இதில் அரசியல் பின்புலம் என்ன, உண்மையிலேயே இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களுடைய மகன்களுக்கு பேரன்களுக்கு பங்கு இருக்கிறதா, ஐஏஎஸ் அதிகாரி உள்ளிட்ட உயர் பதவிகள் இருப்பவர்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு வாரிசுகளுக்கு பங்கு இருக்கிறதா என்கிற உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு பணியில் இருக்கிற நீதியரசர்கள், நான் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நேர்மையான நீதியரசர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிற நேர்மையான நீதியரசர்கள் அவர்களே பல வழக்குகளை சோமோட்டாவாக விசாரித்து இந்த மக்களுக்கு நீதி வழங்குகிற நீங்கள் இந்த நூற்றுக்கணக்கான என் சகோதரிகளை, என் தாய்களை, என் தங்கைகளை கற்பழித்து காம வெறியாட்டத்திற்கு உள்ளாக்கி அந்த குடும்பத்தையே சிதைத்து சின்ன பின்னமா ஆக்கி இன்றைக்கு இவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. நீங்க பாருங்க, ஒரு 100 பெண்கள் எடுத்துங்க, அந்த 100 பெண்களுடைய பேரு படம் நாளை கோர்ட்டு கேஸுன்னு நீதிமன்றத்துக்கு அவங்க போனாங்கன்னா அந்த பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுமா எரியாதான்? அவருடைய தகப்பன், அவருடைய அண்ணன், அவருடைய தம்பி எப்படி முகம் கொடுத்து சமூகத்தில் அவங்க நடக்க முடியும்? ஆக இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து இதுதான் கடைசி முதலமாக இருக்கணும். இனி இது போன்ற எந்த சம்பவங்களும் இந்த மண்ணில் நடைபெறக்கூடாது. அதற்காக தயவு செய்து கைகூப்பி இந்த நேரலையின் ஊடாக பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய மனச்சாட்சி உள்ள காவல்துறை உயரதிகாரிகளே, சிபிஐனுடைய புலனாய்வு சிறப்பு அதிகாரி பெருமக்களே, எல்லாவற்றையும் நீங்கள் இன்றைக்கு மானிட்டரிங் கண்காணிக்க செய்யக்கூடிய நீதி வழங்கக்கூடிய நீதி அரசர்களே, ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இதிலே உண்மையை கண்டுபிடித்து இந்த மோசமான மனிதநேயமற்ற ஈவு இரக்கமற்ற இந்த சமூகத்தில் வாழ்வதற்கே லாய்க்கு இல்லாத அரபு நாடுகளில் எப்படி பொதுமக்கள் முன்னிலையில் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னிலையில் இந்த கற்பழிப்புக்கு தண்டனை வழங்குவார்களோ அதுபோன்று ஒரு தண்டனை இந்த மண்ணில் வேண்டும் என்பது என் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதற்கு வழி வகுக்காது. அதனால் நான் கேட்கிறேன், இது போன்றவர்களை
இந்த வாழ்நாளில் மறக்க முடியாத, இனி எவனும் இது போன்ற ஒரு குற்றங்களை நான் கனவிலும் செய்ய மாட்டேன் என்கிற அளவில் கடுமையான தண்டனைகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் தானாக முன்வந்து இதை விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், சட்டத்தின் முன் இவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினூடாக நீதியரசர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன். மூன்றாவது, எனக்கு ஏதோ உடம்பு ரொம்ப முடியாமையும் இந்த செய்தியை கேள்விப்பட்டு நள்ளிரவு 2:45 மணி அளவில் என் உதவியாளர் படம் எடுக்க எனக்கு ட்ரிப்பு ஏறிக்கொண்டிருக்கின்ற போதும் அந்த ட்ரிப்பை கைட்டி வச்சுட்டு நான் இருந்த மருத்துவமனையிலிருந்து ஒரு வீடியோ வெளியிட்டேன். முதல் முறையாக நான் வீடியோ வெளியிட்டு பேசுகிற அரசியல்வாதிகள் அல்ல, நான் சினிமா நடிகர் அல்ல. முதல் முறையாக இதுக்காக தான் நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன். பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வரல. 6 நாட்கள் ஆச்சு நான் தூங்கி. இந்த சம்பவம் என்னைக்கு என் கண்ணில் பட்டுச்சோ அன்னையிலேருந்து நான் தூங்கலை. டாக்டர்ஸ் எல்லா விதமான மருத்துவம் எனக்கு அளிக்கிறாங்க, ஆனால் எனக்கு தூக்கம் வரலை. அந்த அடிப்படையில் தூக்கம் இல்லாமல் இருந்த அந்த நேரத்தில் அந்த 2:45 3 மணிக்குள்ளே 20 நிமிடம் ஒரு ஒளிப்பதிவு என்னுடைய காணொளி வெளியிடப்பட்டது. அதை தமிழ்நாடு முழுக்கம் என் கட்சிக்காரர்களும் என்னை நேசிக்கின்ற உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்து உறவுகளும் புலம்பெயர்ந்து நாடுகளிலே வாழ்கின்ற தமிழ் மக்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக சமீபத்தில் இந்த ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி, இந்த மத்திய அரசினுடைய அடாவடி அநியாய வேலைவாய்ப்பு பறிப்புக்கு எதிராக நான் எடுத்த போராட்டத்தை புரிந்து கொண்டு எனக்கு பின்னால் வந்த எண்ணற்ற இளைஞர்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் இளைஞர்கள் வாட்ஸ்அப்பில் குழு உருவாக்கி ஐ சப்போர்ட் வேல்முருகன் அண்ணா, நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறோம், அவங்க எந்த சாதி, எந்த கட்சி, என்ன ஊர், எந்த மதம் எனக்கு எதுவுமே தெரியாது, அப்படி எனக்கு குறுந்தகவல்களை அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவர்களும் சேர்ந்து அண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு, என்னென்னமோ சொல்கிறாங்களே, உங்கள் உடம்புக்கு என்ன ஆச்சு, நீங்கள் அந்த காணொலி வெளியிட்டிருக்கிறீங்க, அந்த காணொலியில் அப்படி படுத்த படுக்கையாக கிடக்குறீங்க, எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லி நூற்றுக்கணக்கானவங்க வந்து நான் தங்கியிருக்கிற மயிலாப்பூர் காவேரி மருத்துவமனையில் தினமும் என்னை பார்க்கறதுக்கு வராங்க. அந்த மருத்துவமனை நிர்வாகம் தயவு செய்து இது மருத்துவமனை, இவ்வளோ பேர் வந்தால் நாங்கள் எப்படி ஹாஸ்பிட்டல் நடத்துறது, பொதுமக்களுக்கும் தொந்தரவாக இருக்குது, தயவுசெய்து உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லி அவங்களை திருப்பி அனுப்புங்க. நான் சொல்லி பார்த்தேன், அன்பால் என்னால் சொல்லி அவங்க கட்டுப்பட மாட்டேன்றாங்க. அதனால தான் இப்போ பத்திரிகை நண்பர்களாகிய உங்களை நான் சந்தித்து என் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் என்னை நேசிக்கின்ற என் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் உலகம் முழுவதும் ஆடுகின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இதர மொழி சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் என்னுடைய நியாயமான ஜனநாயக போராட்டங்களை ஆதரித்து எனக்காக குரல் கொடுத்து எனக்காக விவாதங்களிலே பங்கெடுத்து எனக்காக பத்திரிகைகளை எழுதிய அனைவரையும் கைகூப்பி நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நான் தற்போது 15 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு எனக்கான குடல் வால் மிகப்பெரிய ஒரு பாதிப்படைந்த காரணத்தினால் அதற்காக எண்டோஸ்கோபி என்று சொல்வார்கள், அதை அந்த டியூப்பை அனுப்பி அதை சோதிக்க முடியாத ஒரு சூழல் வந்தபோது ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுமதிக்கப்பட்டு மயக்க மருந்து செலுத்தப்பட்டு என் குடலில் இருக்கிற கோளாறுகளை ஆய்வு செய்ததிலே குடல் முழுவதும் வெந்திருக்கிறது. அதற்கான சிகிச்சை அளிக்கிறோம். பூரணமாக நீங்கள் குணம் பெற்று விடுவீர்கள், வேறு எந்த உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் எனக்கு மருத்துவ குழு ஒரு 5 டாக்டர், அதாவது காவேரி மருத்துவமனையுடைய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் அரவிந்தன் அவர்கள் தலைமையில் டாக்டர் எழிலன், டாக்டர் கண்ணன், இந்த எண்டோஸ்கோபிக்கான வடிவேல் என்கிற ஒரு மருத்துவர், இந்த டீம் மிக சிறப்பாக என்னை கவனிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எந்த நோயும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. பாதி வந்து ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறார்கள். அதான். ரெண்டாவது உணவு, இந்த 22 மாதமாக அந்த பேரணிக்காக நான் போய் சாப்பிட்டேன் இல்லைங்களா, அங்கங்கே கையேந்திப்பான்ல ஹோட்டலில் அந்த மசாலா கலந்த உணவு வகைகள், அதனால் அந்த குடல் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு 2 மாதம் நீங்கள் ஓய்வு எடுத்தீங்கன்னாக்கா எங்களால் முழுசாக உங்களை சீராக்கி அனுப்ப முடியும். 15 நாள் நீங்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எனக்கான நோய். மற்றபடி எனக்கு எந்த நோயும் கிடையாது. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, ரத்த கொதிப்பு இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எதுவும் இல்லை. 45 வயது இளைஞன். என்ன சொல்லுவாங்க, ஓடுற பாம்பை எட்டி மிரிக்கிற வயசும்பாங்க. நான் எட்டி மிரித்து தூக்கி தலையை தூக்கி அடிக்கிற வயசு எனக்கு. அதனால் என் தொண்டர்களோ, என்னுடைய வெல்விஷர்ஸ், என்னுடைய நல விரும்பிகள், தாய்மார்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை, நீதியரசர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்று எத்தனையோ அதிகாரிகள் எனக்காக நான் பூரண நலம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள், என்னை வந்து சந்தித்தார்கள். அதேமாதிரி அரசியல் கட்சி மாச்சரியங்களை தாண்டி நான் கூட்டணியில் எந்த கட்சியில் இடம் பெறல. நான் உங்ககிட்ட சொல்கிறதில் வெக்கப்படலை. நான் விஜயகாந்த் கிட்ட வந்து அரசியல் செய்ய விரும்பலை. என்னை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைமைகளின் பிரதிநிதிகளும் முக்கியமான பிரதிநிதிகளும் வந்து என்னை சந்தித்து எனக்கு ஆறுதல் சொன்னார்கள். நான் பூரண குணம் பெற்று நான் அரசியல் சமூக பணியை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். ஒரு கட்சி கூட பார்க்காம இல்லை.
இதுதான் செய்தி. தேர்தல் அரசியல் நான் 15 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு முடிஞ்சு நான் என் கட்சி தொண்டர்களை சந்திக்கும் போது நான் எம்பிக்காகவோ எம்எல்ஏக்காகவோ பதவி வரிக்காகவோ நான் அலையவோன்னு அல்ல. அல்லது இப்போ பேசுகிறாங்கல்ல 500 கோடி வாங்கிக்கிட்டு கூட்டணி வச்சாங்கல்ல பல வசனங்களை பேசிவிட்டு அந்தமாரி போகிற ஆளும் இல்லை. அப்புறம் அதேமாதிரி நேற்று வரைக்கும் திரு விஜயகாந்தோ திரு ராமதாஸோ எப்படிலாம் ஒருத்தவங்க திட்டிக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்கலாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எதுக்காக அவங்க கூட்டணி வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல தேவையில்ல. உலகமே கழுவி ஊற்றுது. அப்படியேப்பட்ட ஒரு அரசியலை நான் செய்ய விரும்பலை. என்னை வேல்முருகனாகிய நீங்கள் எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள். உங்களுடைய என்ன சொல்லுவாங்க விரலுக்கேற்ற வீக்கத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இடங்களை தருகிறோம், நாங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்கிறோம், கண்டிப்பாக உங்களை வெற்றியடை செய்கிறோம் என்று என்னிடத்தில் சில நண்பர்கள் வந்து என் வீட்டில் வந்து சந்தித்து பேசினார்கள். எனக்கு உடல்நிலை சரியில்லை. என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணன், என் தம்பிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உயிராக நேசிக்கிற இங்கே உட்காந்துருக்கிற என் கட்சி நிர்வாகிகள், சென்னை மாவட்ட நிர்வாகிகள், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற லட்சக்கணக்கான எதிர்பார்ப்பற்ற இளைஞர்கள், சீட்டோ நோட்டோ பதவியோ நமக்கு முக்கியம் இல்லைன்னா உங்கள் உயிர் தான் முக்கியம், உங்கள் உடல்நிலை தான் முக்கியம். நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்படுறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதற்காக யாரிடத்திலும் எங்கேயும் சென்று உங்கள் சுயமரியாதைக்கு இழக்கு வருவது போல் நீங்கள் தயவு செய்து நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இப்போதைக்கு என் உடல்நிலையை பார்த்துக்கொள்கிற வேலையில் நான் இறங்கியிருக்கிறேன். அதே நேரத்தில் நான் யாரு கூட கூட்டணி வராத போதும், நான் எல்லாரையும் கடுமையாக விமர்சித்த போதும், ஈழ இனப்படுகொலை குறித்து நான் பேசாத பேச்சு இல்லை. பல கட்சிகளை ஊழலை குறித்து எடப்பாடியை குறித்து நான் பேசாத பேச்சு இல்லை. காங்கிரஸை குறித்து ஈழ இனப்படுகொலையில் நான் செய்யாத விமர்சனம் இல்லை. திமுகவை குறித்து கடந்த காலத்தில் ஈழ இனப்படுகொலை குறித்து நான் பேசாத விமர்சனம் இல்லை. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி என்னை வந்து அவர்கள் அதன் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், அதாவது அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, அவங்களே வந்து நேரடியாக என்னை சந்தித்து நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாங்க. அப்படி வாழ்த்திய அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. தேர்தலை குறித்து நான் இப்போது எந்த முடிவும் எடுக்கப் போவதில்லை. எனக்கு உடல்நிலை சரியாகி நான் வீடு திரும்பிய பிறகு என்னை வந்து மதித்து எனக்கு உரிய மரியாதையை தந்து, ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு சுயமரியாதை முக்கியம், தன்மானம் முக்கியம். அந்த தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் இழக்கு வராத அளவுக்கு என்னை நடத்துகிற கட்சிகளோடு நான் கூட்டணியில் சேர்ந்து மருத்துவ குழு அனுமதித்தால் நான் போட்டியிடுவேன். இல்லை என்று சொன்னால் எங்கள் கட்சியினுடைய தேர்தல் தலைவர் ஜம்புலிங்கம் அவர்களும் தலைமை நிலைய செயலாளர் அவர்களும் இன்னும் எங்கள் கட்சியினுடைய தலைமை குழுவும் வேட்பு மனுக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது எங்களுடைய அலுவலகத்தில் கிட்டத்தட்ட அதில் 50க்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்கள் வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் தேர்தலில் போட்டியிடுறதா இல்லை நான் சொன்ன மாதிரி என்னை மதித்து என் வீடு தேடி வந்து ஆதரவு கேட்கின்ற, ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நிற்கணும், நீங்கள் கடலூரில் நின்னா 100% ஜெயிச்சிடலாம், நீங்கள் நில்லுங்க அப்படின்னு தான் வந்து எல்லோரும் என்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு மருத்துவர் சொல்லிட்டாங்க, தயவுசெய்து உங்கள் உடலில் பண்ண பாருங்க, வயசு இருக்குது, பிற்காலத்தில் தேர்தலில் பார்த்துக்கலான்றாங்க. என்னுடைய கட்சி நிர்வாகிகளும் அதான் சொல்கிறாங்க, என் தொண்டர்களும் அதான் சொல்கிறாங்க, என் குடும்ப உறுப்பினர்களும் அதான் சொல்கிறாங்க. அதை விட எல்லாவற்றுக்கும் மேலே என்னுடைய தாய் எனக்கு டெய்லி தொலைபேசியில் ஃபோன் பண்ணி, தயவுசெய்து அப்பா நமக்கு அரசியலில் பதவியெல்லாம் வேண்டாம், சின்ன வயசில் 2 முறை எம்எல்ஏ இருந்துட்டீங்க, நல்ல பேர் புகழ் சம்பாரிச்சிட்டிங்க, போதும் உடம்பை பார்த்துக்குங்க அப்படின்னு என்னுடைய தாய் கண்ணீரோடு என்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப மனசை வந்து ஒரு மாதிரியாக உழுக்க செய்யுது. அதனால் தேர்தலை பற்றி நான் கவலைப்படலை. இதுதான் செய்தி. இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன்.